சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரை பேசல நம்ம அசோசியேஷன் மேடம் இருந்துட்டு, மனோஜ் இவ்வளோலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது பெண்களுக்காக நடத்துகிற ஒரு சங்கம். அதனால தான் பெண்கள் என்ன சொன்னாலையும் எங்கள் சங்கம் அதை ஏற்றுக்குது. ஏன் நேற்று கூட ஒரு கிளைண்ட் வந்தார். அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட சொன்னார். ஆனால் எங்களால் தான் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அசோசியேட் மேடம் இருந்துட்டு நாங்கள் இப்போவே ரோகிணியை கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலையும் உங்கள் மனசவை கலைக்கிறதுக்காக தான் பார்க்குவா. கண்டிப்பாக அவள் உண்மையே பேச மாட்டா. அவங்க உண்மையை பேசுகிறாங்களோ இல்லை பொய்யை பேசுகிறாங்களோ கண்டிப்பாக நாங்கள் அதை தெரிஞ்சுப்போம். உண்மையை கண்டுபிடிச்சிட்டு யார் பக்கம் நிற்கிறோன்னு நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நான் ரோகிணியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் மேடம். தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை என் கூட சேர்த்து வச்சா கண்டிப்பாக அவளோட நான் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டேன். அவளும் என் கூட உண்மையாக வாழ மாட்டா. இதிலிருந்தே நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரோகிணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு நடந்த மேரேஜ் மனோஜ் கிட்ட சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் என் புருஷன் மனோஜ் கிட்ட நான் சொல்லிட்டேன், பொய் சொல்லாதீங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.